அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் சௌந்தரியலகரி இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஸ்லோகம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளின் பாதத்தூளி மகிமை, அதாவது பாதத்தூசு, அந்த மகிமையை வச்சு பிரம்மா என்ன பண்ணுறாரு, விஷ்ணு அவதாரத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ மகிமை வாய்ந்த துகள் அம்பாளுடையது அப்படின்ட்டு முதல்ல என்ன எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருக பவம் பா, நாலாவது பானம். அதனுடைய ஆரம்ப வார்த்தை ரெண்டாவது லைனில் இருக்குது. பிரம்மா தவ உன்னுடைய, விரிஞ்சின்னு ரெண்டாவது லைனில் வரும். இரண்டாவது வரியில் விரிஞ்சின்னு வரும். பிரம்மா தவ உன்னுடைய, சரண பங்கேருக பவம் திருவடி தாமரைகளில் உள்ள, சரண பங்கேருக பவம் பா, நாலாவது பானா, திருவடி தாமரைகளில் உள்ள தனி அம்சம் மிக நுட்பமான, பாம்சும் தூளை. ஸோ இப்போ அந்த தூளை கலெக்ட் பண்ணி பிரம்மா என்ன செய்ய போகிறாரு, விஷ்ணு அவதாரத்தில் ஒருத்தர் என்ன செய்ய போகிறாரு, அப்புறம் சிவன் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல் லைன் படிச்சிடுறேன். தனி அம்சம் பாம்சும் தவ, தவன உன்னுடைய, சரண, சரணம்னா பாதம், திருவடி பாதம் தாமரை, தவ சருண பங்கேருக பவம், பிரம்மா அதை விரிஞ்சி உன்னுடைய, தவ உன்னுடைய திருவடி தாமரைகளில் உள்ள தனி அம்சம் மிக நுட்பமான, பாம்சும் தூளை அப்படின்னு சொல்லி முதல் வரி முடிவடைகிறது. இப்போ இரண்டாவது வரிக்கு போகலாம். சௌந்தரியலகரி ஸ்லோகம் 2 இரண்டாவது வரி. விரிஞ்சி சஞ்சின்வன் விரசயதி லோகான் அவிகலம். லோகம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும், லோகநாதன், லோகம்னா உலகம். விரிஞ்சி பிரம்மா, சஞ்சின்வன் அப்படின்னா சம்பாதித்து, எதை, அம்பாளுடைய பாதத்தூளியை சம்பாதித்துன்னு அர்த்தம். லோகான் உலகங்களை, அவிகலம், அவிகலம்னா என்னென்னா, அவிகலம்னா என்னென்னா முட்டின்றி தடையின்றி, விரசயதி சிருஷ்டிக்கிறார். இப்போ ரெண்டாவது வரி என்னென்னா, விரிஞ்சி சஞ்சின்வன் விரசயதி லோகான் அபிகலம். விரிஞ்சி பிரம்மா, சஞ்சின்வன் சம்பாதித்து, லோகான் உலகங்களை, அபிகலம் முட்டின்றி, விரசயதி சிருஷ்டிக்கிறார் என்பதுடன் இரண்டாவது வரி முடிவடைகிறது. சௌந்தரியலகரி ஸ்லோகம் 2 மூன்றாவது வரி. வகத் ஏனம் சௌரி கதம், கதம் ரெண்டாவது தானா, இத்தனா தானா, கதம் அபி சகஸ்கரேன சிரசம். கொஞ்சம் பிரித்து படித்தோம்னா நல்லா புரியும். சௌரினா ஆதிசேஷன், சிரசாம் சகஸ்கரேன, சகஸ்கர லிங்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம். சகஸ்கரம்னா 1000, சகஸ்கர பாதம் 1000 பாதம். சிரசாம் சகஸ்கரேன 1000 தலைகளால். இப்போ அந்த வரி ஆரம்பித்தப்பா வகத் ஏனம், நான் உங்களுக்கு சைடில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வகத் ஏனம் அப்படின்னா அந்த வகத் ஏனத்தை ஏனம் வகதி அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஏனம்னா இந்த உலக வடிவமான பாதத்தூளியைன்னு அர்த்தம். எந்த தூளியை, அம்பாளின் பாதத்தூளியை. கதம் அப்படி அபி, கதம் அப்பி எப்படியோ, கதம் தா இத்தனா தான, கதம் அப்பி எப்படியோ, வகதி தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி முடியுது. ஸோ வகத்தியேனாம் சௌரி கதம் அபி சகஸ்கரேன சிரசாம். சௌரி ஆதிசேஷன், சிரசாம் சகஸ்கரேன 1000 தலைகளால், ஏனம் இவ்வுலக வடிவான பாதத்தூளியை, கதமபி எப்படியோ, வகதி தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாவது வரி முடிவடைகிறது. இப்பொழுது நாம் நான்காவது வரிக்கு போகலாம். சௌந்தரியலகரி ஸ்லோகம் 2 4வது வரி முடிவு வரி தான்.
ஹரஹ சம்சுத்யைனம் பஜதி பஹ பிஹெச்ஏ பஜதி பசித உத்தூலன உத்தூலன து நாலாவது தானா, விதீம் அதுவும் நாலாவது தானா. ஹர ஹ ஹரன்னா சிவன், அதில் ருத்ரன். ஏனம் இதை, சம்சுத்திய நன்றாக பொடியாக்கியத, அம்பாளுடைய பாத தூளியை நன்றாக பொடியாக்கி, பசித உத்தூலன விதீம் விபூதி பூசிக்கொள்ளும் முறையை பஜதி அனுஷ்டிக்கிறார். அப்போ விரிஞ்சி என்ன செய்கிறார், அதாவது பிரம்மா என்ன செய்கிறாரு, ஆதிசேஷன் என்ன செய்யுது. இப்போ வந்து நாலாவது வரியில் என்ன வருதுன்னா ஹரன் என்ன செய்கிறார். ஹரஹ சம்சுத்தியைனம் சம்சுத்தியைனம் பஜதி பஜதி பசித உத்தூலன விதீம், சம்சுத்திய நன்றாக பொடியாக்கி, பசித உத்தூலன உத்தூலன விதீம், பசித நாலாவது பானா, உத்தூலன நாலாவது தானா, விதீம் நாலாவது தானா, விபூதி பூசிக்கொள்ளும் முறையை பஜத்தை அனுஷ்டிக்கிறார். அப்போ நம்ம ஒரு சின்ன சம்மரி மாதிரி பண்ணுவோமா. பிரம்மா உன்னுடைய திருவடி தாமரைகளில் உள்ள மிக நுட்பமான தூளை சம்பாதித்து உலகங்களை சிருஷ்டிக்கிறார். ஆதிசேஷன் 1000 தலைகளால் இவ்வுலக வடிவான பாதத்தூளியை எப்படியோ தாங்குகிறார். ருத்ரன் இதை நன்றாக பொடியாக்கி விபூதி பூசிக்கொள்ளும் முறையை அனுஷ்டிக்கிறார் என்பது இந்த ஸ்லோகம் 2 சாரம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சௌந்தரிய லகரி 2ஆம் ஸ்லோகத்தின் முடிவாக சில உபரி தகவல்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ அதில் வந்து ஆதிசேஷன் பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். பார்க்கடலில் விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டிருக்கும் 1000 தலைகளை கொண்ட தெய்வீக நாகத்தின் பெயர் ஆதிசேஷன். கஸ்யபர் கத்ரு தம்பதியரின் மூத்த மகனான இவர் பிரபஞ்சத்தின் அனைத்து கிரகங்களையும் தன் தலைகளில் தாங்குகிறார். விஷ்ணுவின் படுக்கை அதுவும் ஆதிசேஷன் தான். புடைப்பிடிப்பவர் யார், அதுவும் ஆதிசேஷன் தான். முடிவற்றவர் யார், ஆதிசேஷன் தான். சரி, விஷ்ணுவோட அவதாரங்களோட இணைந்தும் ஆதிசேஷன் வராரு. ராம அவதார லக்ஷ்மணர் யார், ஆதிசேஷன். கிருஷ்ண அவதார பலராமர் யார், ஆதிசேஷன் என்ற சில உபரி தகவல்களை சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.